ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 485. இங்கு சரீர வலிமை அற்றவர்களுக்காக அருள் பாலிக்க வந்த திருமலை தெய்வம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருமலையில் ஸ்ரீனிவாசன் செய்த திரு விளையாடல்களை எல்லாம் நாம் அறியும்படி சொல்க என பிருகு முனிவர் நாரதரை கேட்க, நாரதர் கூறுகின்றார். ஒரு சமயம் நாராயண முனிவர் ஸ்ரீமன் நாராயணனை காண்பதற்காக உலகம் எங்கும் திரிந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து வந்தார். அப்போது பிரம்மன் ஒரு நாள் அவர் முன்பு தோன்றினார். அப்போது அந்த முனிவர் ஹரியின் பாதத்தை காண்பதற்கு அருள் செய்க என்று வேண்ட, பிரம்மன் உலக கருணாமூர்த்தியாகிய பெருமாள் திருமகளோடும் சேஷாசலத்தில் திருக்கோணாரிக்கரையில் எழுந்து அருளி இருக்கின்றார். ஆகையால் அந்த தெய்வ திருமலையின் மீது தவம் புரிக என்றார் அவர். அவ்வாறு நாராயண முனிவர் தவம் செய்தார். பகவான் அவர் முன்பு தோன்றி, ஓ முனிவனே, நீ என்னை குறித்து தவம் செய்த காரணம் என்ன என கேட்க, முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, ஆதி மூலமே, உம்மை கண்களால் காண வேண்டி பல நாட்களாக வருந்தி உழன்றும் காண முடியாமல் பிரம்மன் உபதேசத்தால் இங்கு வந்து தவம் இருந்தேன் என்றார் அவர். தற்சமயம் கலியுக மக்கள், அதாவது பூமியில் உள்ளவர்கள் வருந்த தரும் தவம், யோகம் என்ற மார்க்கங்களில் நிற்க சரீர வலிமை அற்றவர்கள் ஆவார்கள். ஆகையால் தேவரீர் இங்கு எல்லா உயிர்களுக்கும் அருள் சுரந்து காட்சியளித்து அகலாது இருக்க வேண்டும் என்றார் அவர். மேலும் இந்த திருவேங்கட மலைக்கு எளியேன் பெயர் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டார். இறைவனும் அவ்வாறே வரம் தந்து அருளினான். பிறகு அந்த முனிவர் பரம பதம் அடைந்து விட்டார். திருமகள் நாயகன் திருக்கோணேரிக்கரையில் இவ்வாறு எழுந்து அருளி வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை ஈந்து ஆனந்த நிலைய விமானத்தில் அமர்ந்து இருக்கிறார் என நாரத முனிவர் பிருகு முனிவருக்கு கூறினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்